என் உயிரினும் மேலான தமிழக வெற்றிக் கழகத்தின் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த செய்தி ஒரு அவசரமான ஒரு செய்தி. நம்ம தமிழ்நாட்டு அரசு அமைந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரங்களுக்கு மேலாயிட்டு. இந்த தமிழ்நாடு அரசு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொறுப்புல அமைஞ்சிருக்கு. தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலையும் அமைஞ்சிருக்கு. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் தொகுதியில கிட்டத்தட்ட 3 தொகுதிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த ஒரு எம்எல்ஏக்களும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும், திருவாடனை தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏவும் செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். என்னுடைய ஊர் மூக்கையூர். நான் ஒரு கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவன். இந்த சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்த மாண்புமிகு ராஜகண்ணப்பன் அவர்கள் இதுவரைக்கும் தொகுதி மக்களை சந்திக்கல. தேர்தலுக்கு முன்பும் நிறைய இடங்கள்ல அவங்கள விரட்டி அடிக்கப்பட்டதால இன்னும் நம்ம தொகுதிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கவோ இல்ல தொகுதி மக்களை சந்திக்கவோ அவங்க வரல. இதனால நாங்க படக்கூடிய காலங்காலமா பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகள், அதாவது மக்கள் நல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத மாதிரி நிலைமையில இருக்கிறோம். எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு 1, ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாக ஒரு கடல் தொழிலில் கிட்டத்தட்ட அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு மாவட்டம். ஆனால் அந்த ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மீனை பதப்படுத்தி அதை ஒரு அருமையான ஒரு ஏற்றுமதியாக செய்வதற்கு உண்டான ஒரு தொழிற்சாலைகளோ உள்ள ஒரு கட்டமைப்போ இது வரைக்கும் நமக்கு வரலை. இது 1. 2வது, அருகில் இருக்கிற ரோச்சுமா நகர் கிராமத்தில் கடல் அரிப்பினால கிட்டத்தட்ட அவங்களுடைய கல்லறையே ரொம்ப அரிச்சு, இது கடலும் கல்லறையும், அதாவது கடலும் உடலும் 1-2 கலந்து போயிருக்கு. இது மிகவும் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக அது நிறுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா புதைக்கப்பட்ட உடல்கள் அனைத்தும் கடலுக்குள்ள போக வேண்டிய அபாயம் இருக்கு. 3, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது காலமா இருக்கு. தண்ணீர் பிரச்சனைங்கிறது, இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்க இருந்தாவது நம்ம வேகமா அடிப்படை குடிநீர் குடிநீர் வசதிங்கிறது அடிப்படை உரிமை. இந்த வசதியை வேகமா கொண்டு வர்றதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டணும். அரசு இயந்திரம் அது ரொம்ப ஸ்பீடா இயங்குறதுக்கு நம்மளுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ ரொம்ப உதவி செய்யணும். 4வது, நம்ம பனை பொருட்களுக்கு உண்டான அந்த ஒரு கருப்பட்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இங்க முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒரு பெரிய ஒரு ஹப். அந்த ஒரு பனை தொழில்கள், பனை, கருப்பட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுகளுக்கு உண்டான அந்த ஒரு ஏற்றுமதியையும் நம்ம சிறப்பற செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் சொல்லிக்கிறோம். 5வது பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இங்கே முழுமையாக கூலி தொழில் மட்டும்தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த கூலி தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மீனவர்களுக்கும் பனை தொழிலாளிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிறந்த ஒரு இன்சூரன்ஸ் காப்பீட்டு